friends, welcome to Tech Tamiran channel. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது ஃபீச்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அப்ளிகேஷனை வந்து மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீம்ஸ் மட்டும் கிடையாது, டீம்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் பல அப்ளிகேஷன்ஸை வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் இன்டகிரேட் பண்ணி நீங்கள் ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் வந்து ரொம்பவே நிறைய பேர் இப்போது ரீசெண்டாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்ரூவல் ஆப் அப்படின்றது என்ன, அதில் என்ன இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாங்க நம்ம டாபிக்கு போகலாம். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் பேஜ். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் ஒரு வெப் மோடில் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் teams.microsoft.com அப்படின்னு போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படின்ற அந்த போர்ட்டலுக்கு போவீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்டிவிட்டி, சேட்ஸ், கேலண்டர், கால்ஸ், இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறீங்க. ஸோ அலாங் வித் தட் நீங்கள் வந்து இதில் ஒரு 3 டாட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த அப்ரூவல்ஸ் ஆப் அப்படின்றத எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இங்கே உங்களுக்கு விசிபிளில் இருக்கும். இதில் நீங்கள் அப்ரூவல்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ சர்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு மற்ற பார்ட்னர்ஸ், அதாவது மற்ற தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸோடவும் மைக்ரோசாஃப்ட் வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை இதில் பார்க்க முடியுது. பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடாக இருக்கிற இந்த அப்ரூவல்ஸ் அப்படின்றத மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறதோட்டு எனக்கு ஓப்பன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் டைரெக்டாகவே இருக்குது. ஸோ அதனால we can go and directly click on open. ஓகே, ஸோ இப்போ இதில் ஓப்பன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல்ஸ் அப்படின்ற அந்த ஆப் வந்து மற்ற ஆப்ஸோட அதுவும் சேர்ந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த ஆப்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் அப்ரூவல் ஆப் வந்து என்னோட பாரில் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட டீம்ஸில் டிஃபால்ட்டாக இந்த அப்ரூவல் அப்படின்ற ஆப்பும் பின்னாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த அப்ரூவல் ஆப் அப்படின்றது பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா லீவ் ரிக்வெஸ்ட். ஸோ ஜென்ரலாகவே ஒரு கம்பெனி அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஒரு லீவ் ரிக்வெஸ்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் சிஆர்எம் டூல்லையோ இல்லை நீங்கள் ஒரு இமெயிலையோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க. பட் அதுக்கு பதிலாக இந்த அப்ரூவல்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் லீவ் ரிக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணலாம். ஸோ லீவ் ரிக்வெஸ்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் அப்ரூவலாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சப்ளை செயின் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய இந்த இன்வாய்ஸ் டீல் பண்ணுறது, இல்லை பர்ச்சேசஸ் ரிலேட்டடாக டீல் பண்ணுறது, வேறு மல்டிபிள் பீப்புள் வந்து அந்த இன்வாய்ஸை பார்த்து அப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் அதுக்கும் வந்து இந்த அப்ரூவல் ஆப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு ப்ராஜெக்டே நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க. லெட்ஸ் டேக் ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு டீம் மெம்பர் கிரியேட் பண்ணுறாரு. அந்த டாக்குமெண்ட்டை ஒரு மேனேஜர் ஒரு டீம் லீடர் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அப்ரூவல் ஃப்ளோவையும் நீங்கள் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆப்பில் கொண்டு வரலாம். இதை கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் அப்படியே இதை வந்து ஷேர் பாயிண்டில் கூட அப்லோட் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த அப்ரூவல்ஸோட ஆப்பு ஓட பயன்பாடுகள். அது இல்லாமல் இதை நீங்கள் நிறைய விஷயத்துக்கு இந்த அப்ரூவல்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ரூவல்ஸ் ஆப்குள்ளே போயிட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம குயிக்காக பார்ப்போம். ஸோ இப்போ இந்த அப்ரூவல் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர் மேனேஜ் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இங்கே கீழே பார்க்கலாம், ஒரு காக்வில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆப்ஷனில். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்டே வந்து டிஃபால்ட்டாக சில டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. டிஃபால்ட்டாகவே மைக்ரோசாஃப்ட் டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் அதில் இருந்தும் டெம்ப்ளேட்டை பிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு கிஃப்ட் அப்ளிகேஷன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கார்டு யூஸ் பண்ணுறது, ஒரு மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, ஒரு ப்ராஜெக்ட் ரிக்வஸ்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, இல்லை நீங்கள் ஒரு வெஹிக்கிள் அப்ளிகேஷன் ரிலேட்டட், ஒரு வெரிஃபிகேஷன் லெட்டர், ஒரு பிஸ்னஸ் ட்ரிப், இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் ஃபார் லீவ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெம்ப்ளேட்டோட மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இதில் இருந்தே நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி உங்களோட அப்ரூவல் ஆப்பை க்ரியேட் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி கிரியேட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ஸோ கிரியேட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வரும், விச் மீன்ஸ் ஆர்க் வைட் ஸ்பெசிஃபிக் பீப்புள். ஆர்க் வைடுன்னும் போது ஒரு என்டையர் ஆர்கனைசேஷனுக்கு இந்த டெம்ப்ளேட் அப்ளை ஆகணுமா, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்
பர்சனுக்கு மட்டும் அப்ளை ஆகுமா, ஒரு செட் ஆஃப் பீப்புள், இல்லை ஒரு டீம்ஸ். இப்போ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படின்னும் பொழுது நம்ம அந்த டீம்ஸை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்பை தான் வி ஆர் காலிங் அஸ் டீம்ஸ் இல்லையா. ஸோ அந்த டீம்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சேனல், பிரைவேட் சேனல்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த டீம்ஸுக்கு மட்டும் அப்ளை ஆகணும் அப்படின்னாலும் யூ கேன் கிரியேட் தீஸ் டெம்ப்ளேட்ஸ். ஓகே, பட் இந்த டெஸ்ட் சினாரியோக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ டெம்ப்ளேட். நம்ம இந்த கஸ்டமைஸ் டெம்ப்ளேட்ஸை வி வில் சி ஃபர்தர். இல்லை உங்களுக்கு இந்த கஸ்டமைஸ் டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து இதுலேருந்து ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்து ஐ கேன் ஷோ டைரக்ட்லி லைக் ரெடிமேட் டெம்ப்ளேட். பட் இந்த வீடியோக்கு ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ டெம்ப்ளேட். ஒரு புது டெம்ப்ளேட்டை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு அப்ரூவல் ஃப்ளோவை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நியூ டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நியூ டெம்ப்ளேட் அப்படின்றத கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்படியும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஆர் அனதர் மெத்தட் இஸ் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட் மேனேஜ்மெண்ட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நியூ அப்ரூவல் ரிக்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஒரு புது அப்ரூவல் ரிக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல்ஸில் 2 டிஃப்ரெண்ட் டேப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ரிசீவ்ட், இன்னொன்று வந்து சென்ட். ஸோ ரிசீவ்ட் அப்படின்னாலே உங்களுக்கு யாராவது அப்ரூவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து அதை கோ த்ரூ பண்ண சொல்லி அப்ரூவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னால் நீங்கள் வந்து இந்த ரிசீவ்டு செக்ஷனில் பார்க்கலாம். ஓகே, சென்ட் அப்படின்றது இப்போ நீங்கள் யாருக்காவது ஒரு டாக்குமெண்ட் அப்ரூவலுக்கு கொடுக்குறீங்க அண்ட் அவங்க வந்து அவங்க டாக்குமெண்ட்டை கோ த்ரூ பண்ணி தேர் அப்ரூவிங் அப்படின்னா அந்த சென்ட் செக்ஷனில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் ஆக்டிவிட்டியாக பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சி ஹவு திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நியூ அப்ரூவல் ரிக்வெஸ்ட் அப்படின்றத ரைஸ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரூவல்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ரிக்வெஸ்ட். இதே நீங்கள் வந்து ஒரு அடாப் சிக்னேச்சரோட வரணும், இல்லை ஒரு டாக் சைன்ட் அப்ரூவல் டாக்குமெண்ட்டாக வரணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த லீவ் ரிக்வெஸ்ட் நான் அந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டீம்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த டெக்னெட் ஜின்றது ஒரு டீம்ஸோட நேம். ஓகே, ஸோ அதுக்கு கீழே இந்த டெம்ப்ளேட்டை உங்களால் பார்க்க முடியுது. பட் நம்ம இதுக்கெல்லாம் போக போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கோ ஃபார் அ பேசிக் ரிக்வெஸ்ட். ஓகே, இதுலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு கிளாசிக் வியூ அப்படின்றதும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இட்ஸ் அ மாடர்னைஸ்ட் நியூ வியூ. பட் இதுக்கு முன்னாடி வந்து வி ஆர் ஆல்சோ யூசிங் அ கிளாசிக் வியூ. ஓகே, ஸோ இதை நீங்கள் டாகிள் ஸ்விட்சை இது பண்ணிங்கனாலும் இட் வில் டர்ன் இன் டு அ கிளாசிக் வியூ. பட் நம்ம வந்து நியூ வியூவிலே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு பேசிக் ரிக்வெஸ்ட் அப்படின்றது ரைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பேசிக் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ரிக்வெஸ்ட் கேட்குது. ஓகே, இது என்ன ரிக்வெஸ்ட், எனக்கு நேம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குது. ஸோ லெட்ஸ் டேக் நம்ம வந்து நீட் அண்ட் அப்ரூவல் ஃபார் அ SOP டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஸோ whoever the person receives அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம ஒரு SOP டாக்குமெண்ட் நம்ம அனுப்புவோம், they have to review it. ஸோ அந்த ஒரு சப்ஜெக்ட் லைனில் யூ கேன் கிவ் அ நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்ரூவர்ஸ். ஸோ அப்ரூவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர் ரெஸ்பான்சஸ் இன் த அசைன்ட் ஆர்டர். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் லெவல் ஆஃப் அப்ரூவல் ஆர்டர்ஸ் கொண்டு போகலாம். மேபி ஃபர்ஸ்ட் லெவல் இட் ஹேஸ் டு கோ டு திஸ் பர்சன் A. செகண்ட் லெவல் ஹேவ் டு கோ டு பர்சன் B ஆஃப்டர் பர்சன் A அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம். இல்லை மேபி யூ ஹேவ் 3 லெவல்ஸ் அப்படின்னாலும் ABC. இதை வந்து நீங்கள் ஒரு டீம் லீட், HR, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படியும் நீங்கள் திங்க் த்ரூ பண்ணி யூ கேன் கிரியேட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது இன் வாட் எவர் த வே யூ வாண்ட் டு டூ. ஸோ இப்போ இதில் வந்து லெட்ஸ் டேக் இந்த டாகிள் ஸ்விட்ச் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரையாரிட்டி அப்படின்றது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ நம்பர் 1 அப்படின்ற பர்சனை யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு த ரிக்வெஸ்ட் வில் கோ. அவங்க அதை பார்ப்பாங்க. தென் அதுக்கப்புறம் யூ கேன் கெட் இட் இன் டு த நெக்ஸ்ட் ஆர்டர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆர்டரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். ஓகே, பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண போகிறது இல்லை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ வித் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால நான் இந்த டாகிள் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பர்சனை மட்டும் ஐம் கோயிங் டு கிவ் அ நேம். ஸோ அவர் தான் வந்து ஒரு அப்ரூவராக இருப்பார் இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு. ஸோ அவரோட நேமை நான் கொடுத்துட்டு வி வில் சி அவர் வந்து எவ்வளோ குவிக்காக அதை அப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பர்சனை வந்து ஹவ் மேட் இம் as a approver. அண்ட் இப்போ அவரை வந்து நான் அப்ரூவராக அசைன் பண்ணிட்டேன். அண்ட் இதை வந்து நான் ப்ரையாரிட்டியும் டிசைன் பண்ணுறேன். வெதர் இது வந்து ஒரு மீடியம் ப்ரையாரிட்டியாக இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த டாக்குமெண்ட்டை இமீடியட்டாக பார்த்து அப்ரூவ் பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு ப்ரையாரிட்டி ஆர்டரும் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஐம் கிவிங் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா லெட்ஸ் டேக் திஸ் டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு
யூசர் ஆன்போர்டிங் எஸ்ஓபி அப்படின்னும் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டோட டீட்டெயில் என்ன அப்படின்றதையும் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது யூ ஹேவ் அன் அட்டாச்மெண்ட் ஃபீல்டு. ஸோ இதில் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு அட்டாச் ஒரு எஸ்ஓபி டாக்குமெண்ட்டே போடுறீங்க அப்படின்னா அந்த எஸ்ஓபி டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை இதில் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். விச் மீன்ஸ் அந்த அப்ரூவர் பர்சனுக்கு ரிசீவ் ஆகும் போது அந்த டாக்குமெண்ட்டோட ரிசீவ் ஆகும். தென் தே கேன் குவிக்லி ரிவ்யூ த டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் தே கேன் அப்ரூவ் இட். ஓகே, ஸோ இதுலேயே வந்து you have two different other options இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரெஸ்பான்சஸ்னு ஒன்று, சென்ட் டு another environment. ஸோ இப்போ இந்த கஸ்டம் ரெஸ்பான்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து எய்தர் அந்த அப்ரூவர் வந்து எஸ் ஆர் நோ அது மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்றதையும் கொடுக்கலாம். இல்லை இதுலேயே வந்து இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் கஸ்டம் ரெஸ்பான்சஸை அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் அப்படின்னு ஒரு இதை மட்டும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு டெஸ்ட் சினாரியோக்கு அக்செப்ட் ரிஜெக்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனை கொடுக்குறேன். அவங்க வில்லிங்காக இருக்குன்னா they have to accept இல்லைனா ரிஜெக்ட். அடுத்து சென்ட் டு another environment. ஸோ இது வந்து ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டாகல் ஸ்விட்சை யூ கேன் கிரியேட். அண்ட் வேர் டு யூ வாண்ட் டு சென்ட் திஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வேற ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டீம்ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கோ சென்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. பட் நம்ம வந்து we are not going to do anything. ஸோ அதனால நம்ம இதை டர்ன் ஆஃப் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த எந்த என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ்க்கு அனுப்ப போகிறது இல்லை. ஸோ பை டிஃபால்ட்டாகவே நம்ம எந்த பர்சனுக்கு கொடுக்குறோமோ அந்த பர்சனுக்கு டைரெக்டாக இந்த ரிக்வெஸ்ட் போக போகுது. அண்ட் அந்த பர்சன் வந்து அதை அப்ரூவ் பண்ண போகிறாரு. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஜாப் வில் பி டன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு கிளிக் ஆன் சென்ட். ஸோ சென்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு your approval request is being created அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ அந்த அப்ரூவல் ரிக்வெஸ்ட் ஆனது ப்ராசஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த இன்னொரு யூசரை வந்து let me try to open it. ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் ப்ரையாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு போட்டிருக்கோம். அதனால தான் நீங்கள் சென்ட் பண்ண அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ட் இருக்குது அண்ட் நீட் அன் அப்ரூவல் ஃபார் அ எஸ்ஓபி டாக்குமெண்ட். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்டட் அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், யார் கிரியேட் பண்ணியிருக்கா. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு அப்ரூவலை ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த அப்ரூவல் வந்து அந்த இன்னொரு பர்சனுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அந்த பர்சனோட டீம்ஸில் அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யாரை நம்ம அப்ரூவராக கொடுத்தோமோ அந்த பர்டிகுலர் பர்சனோட டீம்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ அவரோட டீம்ஸில் எப்படி இருக்குது, அவருக்கு அது அந்த ரிக்வெஸ்ட் எப்படி ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு செக்ஷனை கிளிக் பண்ணுறோம். எப்பயுமே வந்து உங்களுக்கு டீம்ஸில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இந்த ஆக்டிவிட்டி செக்ஷனில் வந்து பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி ட்ரிகர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் தட் பர்டிகுலர் பர்சன், அதாவது நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேகே சென்ட் யுவர் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ரிக்வெஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நீட் அன் அப்ரூவல் ஃபார் அ எஸ்ஓபி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோ உங்களுக்கு காட்டியிருக்கு பாருங்க, யார் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கா, அடுத்தது யார்கிட்ட பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் இப்போ இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் திஸ், ஓகே நீங்கள் இப்போ நான் வந்து டாக்குமெண்ட் எதையும் அட்டாச் பண்ணல, பட் நீங்கள் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுவீங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் தட் நீங்கள் வந்து ஐ ஆம் happy and approving this SOP document அப்படின்னு சொல்லிட்டு you can click on accept. இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா you can click on reject. இந்த accept reject இப்படின்ற இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து இந்த கஸ்டம் ரெஸ்பான்சஸ் அப்படின்ற ஃபீல்டில் அக்செப்ட் ரிஜெக்ட் அப்படின்னு நம்ம செட் பண்ணோம். ஸோ அது செட் பண்ண தொட்டு அந்த கஸ்டம் ரெஸ்பான்சஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ரிஜெக்ட் அப்படின்ற அந்த பட்டனை வந்து அழகாக நமக்கு அந்த அப்ரூவருக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ அவர் அக்செப்ட் பண்ணுறாருனா யூ கேன் கிளிக் ஆன் அக்செப்ட், இல்லை அவர் ரிஜெக்ட் பண்ணுறாருனா ரிஜெக்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு டேபும் இருக்குது விச் இஸ் கால் ரீஅசைன். ஸோ லெட்ஸ் டேக் இந்த ரிக்வெஸ்ட் வந்து ஏதோ சம் மாடிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. அப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணாமல் ரீஅசைன் பண்ணி திரும்பவும் அவருக்கே அனுப்புவோம். இல்லை வேற ஒரு பர்சனுக்கு யாருக்காவது அனுப்பணும், ஏன்னா இப்போ உங்களால் பண்ண முடியல, யூ ஆர் பிஸி ஃபார் சம் ரீசன், நீங்கள் வேற ஒரு பர்சனுக்கு இதை அனுப்பணும் அப்படின்னாலும் யூ கேன் கிளிக் ஆன் ரீஅசைன். ஸோ நீங்கள் இந்த ரீஅசைனை கிளிக் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் பர்சன் எந்த பர்சனுக்கு இந்த ரிக்வெஸ்ட்டை நீங்கள் ரீரவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இமெயில் அட்ரஸை கேட்கும். ஓகே, பட் இந்த சினாரியோவில் நம்ம அது பண்ண போகிறதில்ல. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கிறது. ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் இந்த ரிக்வெஸ்ட்டை வேறு யாருக்காவது ரீஅசைனும் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஐம் கோயிங் பேக் அகெயின்
அண்ட் இதில் வந்து நீங்கள் எதாவது கமெண்ட்ஸ் வேணா யூ கேன் ஆட் யோர் கமெண்ட்ஸ், ஆட் பண்ணிவிட்டு யூ கேன் கிளிக் ஆன் அக்செப்ட். ஸோ அக்செப்ட். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் வந்து இந்த ஃபார்மை வந்து அக்செப்டிங் இட். ஸோ அக்செப்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்டட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அண்ட் இப்போ இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ரிசீவ்ட் அப்படின்ற அந்த டேப்ல அந்த ரிக்வஸ்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. as I said before, நீங்க ஒருத்தரோட ரிக்வஸ்ட் அப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாராவது சென்ட் பண்றாங்க அப்படின்னா யூ கேன் பி சீயிங் இன்ஃபர்மேஷன் இந்த ரிசீவ்டு டேப். பட் நீங்க யாருக்காவது அனுப்புறீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு see இந்த சென்ட் டேப். ஸோ இப்போ நான் இங்க இருந்து இவரும் ஒரு ரிக்வஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அனுப்பலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெர்மிஷன் பேஸ்ட். ஓகே, அவருக்கு வந்து ஒரு ரிக்வயர்ட் பெர்மிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அவரால் வந்து இந்த அப்ரூவல் ரிக்வஸ்ட்டை ரைஸ் பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டேன் எது அப்ரூவல் சைட்ல இருந்து. இப்போ அந்த பர்சன் ரைஸ் பண்ணார் இல்லையா, அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் குவிக்லி நான் அவரோட டேபுக்கு போகிறேன். அண்ட் அவருக்கு டேப் போயிட்டு ஐம் கிவிங் அ ரெஃப்ரெஷ். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு வெப் மோட் மூலிமா தான் நம்ம இந்த என்டையர் ஆக்டிவிட்டி பார்க்குறோம். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்கறது இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஸோ இப்போ இந்த அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ட்ரிகர் ஆயிருக்கு. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அப்படின்னு சொல்லி அந்த இது வந்திருக்கு, விச் மீன்ஸ் தேவ் அக்செப்டட். அண்ட் இந்த ரெஸ்பாண்டும் பார்க்கலாம், ஐம் ஹாப்பி அண்ட் அப்ரூவிங் திஸ் எஸ்ஓபி டாக்குமெண்ட். நம்ம அங்கே என்ன இது கொடுத்தோமோ அதோட ரெஸ்பான்ஸ் இன்ஃபர்மேஷனோட அண்ட் நம்ம அக்செப்டும் பண்ணியாச்சு இந்த ரிக்வெஸ்ட் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸும் அந்த ரைஸ் பண்ண யூசருக்கு கிடச்சிருச்சு. இதை நீங்கள் வந்து யூ கேன் ஈவன் சேவ் as a PDF. இந்த ஃப்ளோவை நீங்கள் வந்து ஓகே நான் இந்த எஸ்ஓபி டாக்குமெண்ட் இது பண்ணிட்டேன் பட் இது அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ஆடிட் ரெக்கார்ட் மாதிரியும் நீங்கள் வந்து இந்த சேவ் as PDF அப்படின்றத கிளிக் பண்ணி யூ கேன் சேவ் இட். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைலில் யூ கேன் சேவ் த என்டையர் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெக்கார்ட் ஆனப்பட்டது யூ வில் பி ஏபிள் டு மெயின்டைன் இட். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து சென்ட் பண்ண அந்த செக்ஷனில் போயிட்டு யூ கேன் சி ஸ்டேட்டஸ் ஷோஸ் அக்செப்ட் அண்ட் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத யூ கேன் கன்ஃபார்ம் ஃப்ரம் திஸ். அண்ட் தட்ஸ் இட் மக்களே. அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஈவன் எக்ஸ்போர்ட் இட். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் நிறைய ரிக்வஸ்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் யூ கேன் ஃபில்டர் இட் அவுட். ஸோ இதில் ஃபில்டர் பண்ணி எது அப்ரூவ் ஆயிருக்கு எது ரிஜெக்ட் ஆனது அப்படின்றத உங்களோட பர்சனல் யூஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து ஒரு பேசிக் அப்ரூவல் ரிக்வெஸ்ட். அண்ட் ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக வந்து உங்களுக்கு இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் நம்ம பேசணும் இல்லையா இனிஷியலாக, ஸோ அதில் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் எடுத்து உங்களுக்கு ஒரு டெமோ காட்டணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. I'll be happy to help you. ஓகே, ஸோ மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.